ஸ்ரீ கர்க சம்ஹிதை பிருந்தாவன காண்டத்தின் 23ஆம் அத்தியாயம். கம்சனுக்கும் சங்கசூடனுக்கும் இடையிலான போர் மற்றும் நட்பின் கதை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் சங்கசூட வதம் நிகழ்ந்தது. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, அதன் பிறகு அவர்கள் சமமாக அழகாக மாறினர். கிருஷ்ணர் விரஜ பெண்களுடன் லோகஜன்க காட்டிற்குள் சென்றார். அது வசந்த மாதவி மற்றும் பிற கொடிகளால் மூடப்பட்டிருந்தது. பகவான் ஸ்ரீஹரி அங்குள்ள அனைத்து கோபியர்களின் ஜடைகளையும் அந்த காட்டின் நறுமணத்தையும் பரப்பும் அழகான மலர் மாலைகளால் அலங்கரித்தார். ஷியாமசுந்தர் தனது மையல் நாயகியருடன் யமுனை நதிக்கரையில் அலையத் தொடங்கினார். தேனீக்களின் சலசலப்புடன் எதிரொலித்து நறுமண காற்றின் நறுமணத்துடன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது ராசேஸ்வர ஸ்ரீ கிருஷ்ணர் பீலு, ஷியாமம், தமால் மற்றும் தால் போன்ற அடர்ந்த மரங்களால் மூடப்பட்ட அந்த பெரிய புனித வனத்தை அடைந்தார். அங்கு ராசேஸ்வரியான தேவி ஸ்ரீ ராதை மற்றும் கோபிகை பெண்களுடன் ஸ்ரீஹரி ராசத்தை தொடங்கினார். அவர்களின் வாக்கிலிருந்து அவரது துதிகளை கேட்டார். அந்த நேரத்தில் அவள் தேவர்களுடைய அரசரான தேவேந்திரனை புகழ்ந்து பாடினாள். தேவதைகளால் சூழப்பட்டாள். அரசரே, அங்கே ஒரு விசித்திரமான சம்பவம் நிகழ்ந்தது. அதை நான் கூறுவதை கேளுங்கள். குபேரனின் பணியாளரான சங்குத் என்ற வலிமைமிக்க யக்ஷன் பூமியில் இருந்ததை போலவே கதாயுத போரில் திறமையான போர் வீரன். ஒரு நாள் மன்னர் உக்கிரசேனனின் மைந்தனான கம்சனின் மகத்தான வலிமையை குறித்து என்னிடம் கேள்விப்பட்ட அந்த வலிமைமிக்க யக்ஷ மன்னன் 100 மடங்கு எடையுள்ள இரும்பினால் ஆன கனமான கதாயுதத்தை ஏந்தி தனது இல்லத்திலிருந்து வடமதுரைக்கு வந்தான். போதையில் இருந்த போர் வீரன் அரச சபைக்கு வந்து அரியணையில் அமர்ந்திருந்த கம்சனை வணங்கி, அரசரே, நீங்கள் 3 உலகங்களையும் வென்ற ஒரு போர் வீரர் என்று கேள்விப்பட்டேன். எனவே ஒரு கதாயுத போரில் உங்களுடன் போரிட எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் நான் உங்கள் அடிமையாகிவிடுவேன். நான் வெற்றி பெற்றால் உன்னை உடனடியாக என் அடிமையாக்கி விடுவேன். விதேக மன்னரே, பிறகு அப்படித்தான் என்று கூறி கையில் ஒரு பெரிய கம்புடன் கம்சன் அரங்கில் சங்கசூடனுடன் சண்டையிடத் தொடங்கினான். இருவருக்கும் இடையே ஒரு கடுமையான கம்பு சண்டை வெடித்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் மோதும் சத்தம் இறுதி மேகங்களின் கர்ஜனை போலவும் மின்னல் இடி போலவும் ஒலித்தது. அந்த அரங்கில் கம்சனும் சங்கசூடனும் 2 மல்யுத்த வீரர்கள் போலவும் நாடக குழுவின் 2 நடிகர்கள் போலவும் பெரிய கை கால்களை கொண்ட 2 யானை மன்னர்களைப் போலவும் 2 கடுமையான சிங்கங்கள் போலவும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அரசரே, ஒருவரை ஒருவர் வெல்லும் ஆசையுடன் போராடி 2 கதாநாயகர்களின் கம்புகள் ஒன்றோடு ஒன்று மோதின. நெருப்பு தீப்பொறிகளை பொழிந்தன. மிகுந்த கோபத்தால் நிறைந்த கம்சன் யக்ஷனை குத்தினான். பின்னர் சங்கசூடனும் தன் முஷ்டியால் கம்சனை அடித்தான். அவர்களுக்கு இடையே 27 தினங்கள் கடந்தன. இருவரும் பலத்தை இழக்கவில்லை. இருவரும் ஒருவருக்கொருவர் திறமையை கண்டு வியந்தனர். பின்னர் அசுரர்களின் அரசரான வலிமைமிக்க கம்சன் திடீரென்று சங்கசூடனை பிடித்து வலுக்கட்டாயமாக வானத்தில் வீசினான். அவர் 100 யோஜனை மேலே சென்றார். சங்கசூடன் வேகமாக வானத்திலிருந்து கீழே விழுந்தபோது அவர் சற்று கலக்கமடைந்தார். ஆனால் அவர் கம்சனை பிடித்து 10,000 யோஜனை உயரத்தில் வானத்தில் வீசினார். கம்சன் வானத்திலிருந்து விழுந்தபோது அவரது மனதிலும் சற்று கலக்கம் ஏற்பட்டது. பின்னர் அவர் யக்ஷனை பிடித்து திடீரென்று தரையில் அடித்தார். பின்னர் சங்கசூடனும் கம்சனை பிடித்து தரையில் வீசினான். இவ்வாறு கடுமையான போர் தொடர்ந்ததால் பூமி நடுங்கத் தொடங்கியது. இதற்கிடையில் எல்லாம் அறிந்த முனிவரான கர்காச்சாரியார் அங்கு வந்தார். அவர்கள் இருவரும் அவரை அரங்கில் பார்த்து வணங்கினர். பின்னர் கர்க முனிவர் கம்சனிடம் சக்தி வாய்ந்த குரலில் கூறினார்,
கர்க முனிவர் கூறினார், அரசே, சண்டையிட வேண்டாம். இந்த போர் எந்த பலனையும் தராது. இந்த பலசாலி சங்கச்சூடன் உங்களைப் போலவே வீரம் மிக்கவர். யானை மன்னன் ஐராவதம் உங்களை குத்தினால் தாக்கப்பட்டு மண்டியிட்டு மயங்கி விழுந்தான். உங்கள் குத்தினால் தாக்கப்பட்டு இன்னும் பல அசுரர்களும் இறந்துள்ளனர் என்றார். உருவாகிவிட்டன. ஆனால் சங்கானது கவிழ்க்கப்பட முடியாது. சந்தேகமே இல்லாமல் அது தம்மால் வெல்ல முடியாதது. இதற்கான காரணத்தை தாங்கள் கேளுங்கள். அவர்கள் உங்களை கொல்ல போகும் மிக சரியான கடவுள் போன்றவர்கள். அதே போல சிவபெருமானின் வரத்தால் வலிமை பெற்ற இந்த சங்க சூடனை நாமும் கொள்வோம். எனவே யதுநந்தனா, நீ சங்கத்தை நேசிக்க வேண்டும். யக்ஷராஜா, நீயும் கம்சன் மீது அன்பு கொண்டிருக்க வேண்டும். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, கர்காச்சாரியாரின் வார்த்தைகளை கேட்டு சங்கச்சூடனும் கம்சனும் ஒருவரை ஒருவர் சந்தித்து மிகவும் நேசிக்க தொடங்கினர். பின்னர் கம்சனிடமிருந்து விடை பெற்று சங்கச்சூடன் இல்லத்திற்கு சென்றார். இரவில் வழியில் அவர் ராசமண்டலத்தை சந்தித்தார். அங்கு தாள மெல்லிசையுடன் கூடிய ஒரு அழகான பாடல் அவரது செவிகளில் விழுந்தது. பின்னர் அவர் ராசத்தில் தேவி ஸ்ரீ ராசராசேஸ்வரியுடன் ராசேஸ்வரரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டார். அவரது இடது கை தேவி ராதையின் தோளில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர் தனது வலது காலை தானாக முன்வந்து வளைத்து நின்று கொண்டிருந்தார். அவரது கரத்தினில் புல்லாங்குழல் வைத்திருந்தார். முகத்தில் ஒரு அழகான மெதுவான புன்னகை இருந்தது. ராசியின் மன்மதன் தனது புருவங்களால் ஈர்க்கப்பட்டார். பிரஜ அழகிகளின் போர் வீரரான பிரஜேஸ்வரரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல்லாயிரக்கணக்கான குடைகளாலும் சாவரங்களாலும் நன்கு சேவை செய்யப்பட்டார். அவர்களை மிகவும் மென்மையான குழந்தைகள் என்று கருதி பகவான் சங்கச்சூடர் அவர்களை அழைத்து செல்ல முடிவு செய்தார். பகுலாஸ்வ மன்னர் வினவினார், பிராமணர்களின் தலைவரே, கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தாங்கள் அறிவீர்கள். சரி, சங்கச்சூடன் ராசமண்டலத்திற்கு வந்தபோது என்ன நிகழ்ந்தது என்று கூறுங்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, சங்கச்சூடன் புலி போன்ற முகமும் கருமையான நிறமும் கொண்டவர். அவர் 10 பனை மரங்களைப் போல உயரமாக இருந்தார். பயங்கரமாக தோன்றினார். அவரது தாடைகளை நாக்கால் நக்கினார். அவரை கண்டதும் கோபிகைகள் பயத்தால் நடுங்கி எல்லா திசைகளிலும் ஓடி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர். இதனால் சங்கச்சூடன் வந்தவுடன் ராசமண்டலம் குழப்பத்தில் மூழ்கியது. காமத்தால் பீடிக்கப்பட்ட அந்த யக்ஷ மன்னன் சதச்சந்திரனா என்ற அழகான கோபியை பிடித்து கொண்டு பயமோ தயக்கமோ இல்லாமல் வடக்கு நோக்கி ஓடினான். போகலாம். சதாச்சந்திரனை பயம் ஆட்கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கத்த ஆரம்பித்தாள் அவள். இதனை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் கோபமடைந்து கையில் ஷலக்க மரத்துடன் அவரை பின்தொடர்ந்து ஓடினார். வெல்ல முடியாத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காலத்தை போல தன்னை துரத்துவதை கண்ட யக்ஷன் கோபியை விட்டுவிட்டு பயந்து தனது உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடினான். மிகவும் கொடிய சங்கச்சூடன் ஓடிப்போன இடமெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் மிகுந்த கோபத்துடன் கையில் ஒரு ஷால மரத்தை பிடித்து கொண்டு சென்றார். அரசரே, இமயமலை பள்ளத்தாக்கை அடைந்த யக்ஷ மன்னனும் ஒரு சால்வையை பறித்து கொண்டு குறிப்பாக போரிடும் விருப்பத்துடன் அவர்கள் முன் நின்றான். இறைவன் தனது கரத்தினால் சால்வை மரத்தின் மீது சங்கு அடித்தார். புயலால் வேரோடு சாய்ந்த மரம் போல சங்கு தரையில் விழுந்தது. பின்னர் சங்கசூடன் எழுந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தாக்கினான். எல்லா திசைகளிலும் கர்ஜித்த அந்த தீய யக்ஷனை கொன்றது திடீரென்று இடியுடன் கூடியது. பின்னர் பகவான் ஸ்ரீஹரி தனது 2 கரங்களாலும் அதை பிடித்து தனது கரங்களின் வலிமையால் அதை திருப்பி காற்று வேரோடு பிடுங்கப்பட்ட தாமரையை வீசுவது போல பூமியில் வீசினார். சங்கச்சூடனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிடித்து தரையில் வீசினான். போர் இப்படி தொடங்கிய போது முழு பூமியும் நடுங்கியது. பின்னர் மாதவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது முஷ்டியால் அவரது தலையை துண்டித்து அவரது சூடாமணியை எடுத்து கொண்டார். ஒரு பக்திமான் எங்கிருந்தோ செல்வத்தை பெறுவது போல
நரேஸ்வரரே, சங்கசூடனின் உடலிலிருந்து ஒரு பெரிய ஒளி வெளிப்பட்டு பூகோளத்தை மின்னூட்டியது. அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர் ஸ்ரீதாமரில் விரஜத்தில் இணைந்தது. இந்த வழியில் சங்கசூடனை கொன்ற பிறகு பகவானான மதுசூதனன் ரத்தினத்தை கரத்தினில் ஏந்தி விரைவில் ராச மண்டலத்திற்கு வந்தார். தீனவத்சல ஸ்ரீஹரியான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த ரத்தினத்தை சதசந்திரநாதனுக்கு கொடுத்து மீண்டும் அனைத்து கோபிகை பெண்களுடன் ராசலீலை நடனத்தை தொடங்கினார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விருந்தாவன காண்டத்தின் 23ஆம் அத்தியாயமான சங்கசூடனின் வதம் என்ற தலைப்பிலான அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.